நாம் இப்பொழுது பிரசங்க பகுதி போகலாம். பிரசங்கத்தை பிரதர் அடைக்கலசாமி நடத்துவார்கள். பிரதர் அடைக்கலசாமி. தேங்க்ஸ் பிரதர். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற வேத பாடத்திற்கு செல்வோம். நம்முடைய வேத பாடம் அன்பு என்ற பாடமாக இருக்கிறது. இந்த பாடம் பிடி 1974ஆம் வருடம் 20ஆம் பக்கத்தில் வந்த கட்டுரையாக இருக்கிறது. அதாவது இந்த வசனத்துக்குரியதாக பார்க்கும்போது 2 பேதுரு 1:7 தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று உயர்தர பிரதான கர்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாடத்திலே பார்க்கும்போது மனுக்குலம் சீர்கேடு அடைந்திருக்கிற காரணத்தினால் வார்த்தைகளின் அர்த்தமும் சீர்கெட்டு இருக்கிறது. நம்முடைய பாடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அன்பு அன்பு மற்றும் லவ் என்ற வார்த்தையின் என்பதனுடைய கிரேக்க மூல வார்த்தைக்கு அகாபே என்று வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அகாபே என்பது மிகவும் உயர்தரமான பிரதிபலன் எதிர்பாராத அன்பு என்று அர்த்தப்படும் சேரிட்டி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிற அந்த சேரிட்டி என்ற வார்த்தை அதன் அர்த்தத்தில் நாளடைவில் சீர்கேட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறதையும் தர்ம ஸ்தாபனங்களையும் இப்பொழுது அர்த்தப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் வேத வாக்கியங்களில் இந்த வார்த்தை மிக சிறந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உயர்தர பிரதான கிருபைகளில் ஒன்றாகவும் அவைகளில் மகுடம் சூட்டுகிற ஒன்றாகவும் இருக்கிறது. உயர்பிறப்பிலே மகுடம் சூட்டுகிற ஒரு கிருபையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பு என்பதற்கு எப்பொழுதுமே நல்லெண்ணம் என்று அர்த்தம், அதாவது குட்வில் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே நல்லெண்ணம் இல்லாத அன்பின் வெளிப்பாடு எதுவும் இல்லை. ஆகையால் அன்பின் இருதயமாக நல்லெண்ணமே இருக்கிறது. ஆகையால் அன்பு என்றால் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவது என்பதே வேதாகம அர்த்தமாகும். இப்ப அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது பொதுவாக அன்பு என்பது 2 வகைகளாக இருக்கிறது. ஒன்று கடமை அன்பு, அதாவது டியூட்டி லவ், பீலியா என்ற கிரேக்க வார்த்தை. இரண்டாவது பிரதிபலன் எதிர்பாராத அன்பு, டிஸ்இன்ட்ரஸ்டட் லவ், கிரேக்க வார்த்தை அகாபே. ஆகவே மனுக்குலத்தில் தகுதியான சுபாவ அன்பு மனிதர் மத்தியில் காணக்கூடக்கூடிய கடமை அன்பாக இருக்கிறது. மனுஷர் மத்தியில் சுபாவமாக காணப்படும் அன்பு கடமை அன்பு. உண்மையில் அன்பாகவே இல்லாத பாவம் உள்ள அன்பு, அதாவது தீங்கு உண்டாக்குகிற அன்பும் இருக்கிறது. ஆகவே கடமை அன்பை பற்றி பார்க்கும்போது கடமை அன்பு என்பது மற்றவர்களுக்கு உரிமையாக நாம் கடன்பட்டிருக்கிற நல்லெண்ணம். மற்றவர்கள் ஏதோ ஒன்றை கொடுக்கிற நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்வதால் இந்த கடமை அன்புக்கு எவ்விதத்திலும் பாராட்டப்படுவதில்லை. ஏனென்றால் மற்றவர்களிடம் நல்லெண்ணம் கொண்டிருக்கும் பொறுப்புடையவர்களாக நாம் இருக்கிறோம். அது நம்முடைய ஆப்ளிகேஷனாக இருக்கிறது. இத்தகைய பொறுப்பினால் நாம் தூண்டப்படுவதால் இதை கடமை அன்பு என்று அழைக்கிறோம். கடமை அன்பாகிய நீதியின் கருத்து என்னவென்றால் இது நேசத்துக்கும் மதித்துணர்வுக்கும் உரிய நல்ல பண்பு. நீதியில் இருக்கிற அன்பின் அளவின்படி மாத்திரம் நாம் கடமை அன்பு செய்ய வேண்டும். அப்ப கடமை அன்பை அந்த அன்பின் அளவீடின்படி நாம் செய்ய வேண்டும். உயர்ந்த அளவிடான அன்பை தேவனுக்கும் அதை காட்டிலும் குறைந்த அளவீடிலான அன்பை பிறனுக்கும் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறதும் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற நீதியுமாகிய இந்த அன்பை தேவ பக்தி என்று அழைக்கிறோம். மார்க் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பிளத்தோடும் அன்பு கூறுவாயாக. யெசுவா நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக அதே அளவில் யெசுவாவுக்கும் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிறனுக்கு உரிமையாக நாம் கடமைப்பட்டிருக்கிறதும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற நீதியின் மற்றொரு பாகமாக இருக்கிற அன்பை நாம் சகோதர சிநேகம் என்று அழைக்கிறோம். அதாவது மார்க் 12:31 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது கடமை அன்பை பிரித்து பார்த்தோம். ஆனால் நாம் இப்பொழுது கவனமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிற பாடம் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. ஆகவே இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு என்பதன் அர்த்தம் என்ன என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இது மற்றவர்களில் விருப்பம் கொள்ளாத அன்பு அல்ல. ஏனென்றால் மற்றவர்களின் நன்மையை விரும்புவதே இத்தகைய அன்பின் சாராம்சமாக இருக்கிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் சிந்தனை என்னவென்றால், மற்றவர்களிடம் இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தை கவனத்தில் கொள்வதில்லை. தன்னல நிலைப்பாடிலான சொந்த நன்மைக்காக அல்லாமல் மற்றவர்களின் நன்மைக்காக இந்த அன்பை நாம் செய்கிறோம். இத்தகைய அன்பு சொந்த விருப்பத்தை மனதில் பெற்றிருக்காமல் நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக மற்றவர்களின் விருப்பங்களை கவனத்தில் கொள்கிறது. அதாவது இந்த அன்பு சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களின் நன்மையை நாடுகிறது. இதுதான் 1 கொரிந்தியர் 13:5 தற்பொழிவை நாடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதிபலன் எதிர்பாராத இந்த அன்பே வேதாகமும் தெரிவிக்கிற அன்பு. ஆகவே பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் சிந்தனை என்னவென்றால், சொந்த விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சொந்த விருப்பங்களையும் விலையாக கொடுத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது. ஆகவே நற்கொள்கைகளின் பெற்றிருக்கிற பூரிப்பினால் மதித்துணர்வு, அனுதாபம் அல்லது இரக்கம் மற்றும் பழியை சொந்த பொறுப்புகளுக்கு மேலாக அபியாசிக்கிற நல்லெண்ணம் ஆகும். இத்தகைய அன்பு பிதாவினால் அபியாசிக்கப்பட்டிருக்கிறது என்று நமது ஆண்டவராகிய யெசுவா குறிப்பிட்டிருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த அன்புதான் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு, வேதாகம் தெரிவிக்கிற அன்பு. பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் சிறந்த வெளிப்பாடாக தேவனுடைய அன்பு இருக்கிறது. இத்தகைய அன்பை நம்முடைய அருமை மீட்பரும் அபியாசிக்கிறார் என்று வேதாகம் தெளிவாக குறிப்பிடுகிறது. யோவான் 15:9 12 பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை இருக்கு. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற அன்பு என்பது அகாபே அன்பு. ஆகவே பிரதிபலன் எதிர்பாராத அன்பை சகோதர சிநேகத்தோட கூட்டிக் கொள்ளும்படி அப்போஸ்தலன் பேதுரு தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் அன்பு என்ற வார்த்தையை பகுத்தாய்வு செய்யும் போது சில பகுதி பொருட்களை உடையதாக பிரதிபலன் எதிர்பாராத அன்பு இருக்கிறது. அன்பினுடைய பகுதி பொருட்கள், அதாவது எலிமெண்ட்ஸ் என்னவென்று பார்த்தால், 1வது மதித்துணர்வு அப்ரிசியேஷன், 2வது அனுதாபம் அல்லது இரக்கம், அதாவது சிம்பத்தி ஆர் பிட்டி, 3வது பழி சாக்ரிஃபைஸ். இத்தகைய பகுதி பொருட்களை இன்னும் விளக்கமாக நாம் பார்ப்போம். பிரதிபலன் எதிர்பாராத அன்பு நற்கொள்கைகளில் பெற்றிருக்க பூரிப்பை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. நற்கொள்கைகளில் பெற்றிருக்கிற பூரிப்பின் மதித்துணர்வால் நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்கிறவர்களோடு இருதய பூரிப்புடன் இருதய ஒருமிப்பு கொள்கிறோம். நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாதவர்களுடன் நற்கொள்கைகளுக்கு முரணாக நடத்தப்படுகிறவர்களும் அனுதாபம் அல்லது இரக்கம் கொள்கிறோம். அதாவது நற்கொள்கைகளுக்கு இணக்கமற்றவர்களிடமும் நற்கொள்கைகளுக்கு முரணாக நடக்கிறவர்களும் நாம் அனுதாபம் அல்லது இரக்கம் அபியாசிக்கிறோம். ஆகவே நற்கொள்கைகளில் அடைந்திருக்கிற பூரிப்பினால் அவர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கிற பழி செய்வதில் பரிசுத்த சந்தோஷம் அடைகிறது அன்பு. ஆகவே இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு வீட்டின் மூலமாக நாம் இந்த அன்பை விவரிக்கலாம். இந்த அன்பு நம்ம வீட்டை நாம் பார்க்கும்போது எந்த ஒரு வீட்டுக்கும் நிச்சயமாகவே ஒரு அஸ்திவாரம் இருக்கும். எந்த ஒரு வீடு கட்டுவதாலும் ஒரு அஸ்திவாரம் தேவைப்படும். அந்த வீட்டின் மேல் 3 தளங்களை உடைய ஒரு வீட்டை கட்டுவோம். அப்ப பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் வீட்டுக்குள்ள 3 வீட்டை கட்டினோம். அந்த வீடு என்பது 1 தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், அதற்கு மேல் ஒரு மேற்கூரை அமைக்கப்படுகிறது. அந்த எல்லாமே என்னவென்று நாம் பார்க்கும்போது, அஸ்திவாரம் என்பது நற்கொள்கைகளில் அடைந்திருக்கிற பூரிப்பை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அந்த நற்கொள்கை பார்க்கும்போது இப்ப அஸ்திவாரமானது 4 சுவர்களால் கட்டப்பட்டிருக்கும். அப்ப 4 சுவர்கள் என்பது எதை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்றால், தேவனுடைய தெய்வீக பண்புகளான ஞானம், நீதி, அன்பு, வல்லமையை குறிப்பிடுகிறது. அப்ப பிரதிநிதித்துவம் செய்கிறது.
அதே போல அஸ்திவாரத்தை கட்டுவதற்காக எண்ணற்ற கற்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த பார்க்கும்போது ஞானம், நீதி, அன்பு, வல்லமையில் இருக்கிற பல்வேறு நற்கொள்கைகளை பிரயோகம் செய்கிறது. எவ்வளவாய் நாம் ஞானம், நீதி, அன்பு, வல்லமையின் நற்கொள்கைகளை அறிந்து உணர்ந்து புரிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் கற்களை பயன்படுத்தி இந்த அஸ்திவாரத்தை பலமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகவே நல்லது என்ற காரணத்திற்காகவே நாம் நல்லவைகளில் அன்பு கூறுகிறோம். ஆகையால் நல்லவைகளில் நாம் அடைந்திருக்கிற பூரிப்பே பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் ஆதாரமாக அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்ப பிரதிபலன் எதிர்பாராத அன்பை அபிவிருத்தி செய்வதற்கு முன்பாக முதலில் நற்கொள்கைகளில் பூரிப்படைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நற்கொள்கைகளில் நாம் சந்தோஷமடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்திவாரம் இல்லாமல் ஒருவராலும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. அது போலவே நற்கொள்கைகளில் பூரிப்படையாமல் பிரதிபலன் எதிர்பாராத இந்த அன்பின் வீட்டை நாம் அபிவிருத்தி செய்ய முடியாது. ஆகவே பிரதிபலன் எதிர்பாராத அன்பை அபிவிருத்தி செய்ய விரும்பினால் அதன் ஆதாரமாக நற்கொள்கைகளின் பூரிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்படுகிற வீடு நிலைத்திராமல் இடிந்து போவது போலவே நற்கொள்கைகளின் பூரிப்பில்லாத வீடு அன்பின் வீடும் நிலைத்திருக்காது. இப்பொழுது 3 தலங்களை பறித்து பார்ப்போம். இப்போ முதலாம் தலம் என்பது மதித்துணர்வை பிரயத்தனம் செய்கிறது. நம்முடைய மதித்துணர்வு என்று. 2ஆம் தலம் என்பது அனுதாபம் அல்லது இரக்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறது. 3ஆம் தலம் என்பது பழியை பிரதிநிதித்துவம் செய்கிறது. நம்ம அந்த வீட்டிற்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மேற்கூரை என்பது பொறுமையை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் முதலில் ஒத்துணர்வு அல்லது இரக்கத்தை அப்ப முதலாம் தளம் என்பது மதித்துணர்வை பிரதிநிதித்துவப்படுகிறது என்று பார்த்தோம். இது தரைத்தளத்தின் மீது நேரடியாக கட்டப்பட்டிருக்கிறதால் அதற்கு மாடிப்படிகள் அவசியமில்லை. அதே போல நற்கொள்கையில் இணக்கத்தை வெளிப்படுத்துவதோடு நாம் முத்துணர்வு கொள்கிறோம். நற்கொள்கைகளுக்கு யார் இணக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் சரியாக மதித்துணர்ந்து கொள்கிறோம். இப்படிப்பட்டவர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் நம்முடைய துயரங்களாக கருதி அவர்களுடன் இருதய ஒருமிப்பம் நாம் ஒருமித்துக் கொள்கிறோம். இது 2ஆம் தளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக இருப்பவர்களுடன் நான் அனுதாபம் அல்லது ஒத்துணர்வு கொள்கிறோம். அதே போல 2ஆம் தளத்தில் இருக்கிற விளக்கத்தின்படி நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாதவர்களுக்காக நாம் இரக்கப்படுகிறோம். ஆனால் இவ்வாறு இரக்கம் செலுத்தும் பொழுது இவர்களுக்கு கை கெட்டும் தூரத்தில் இருந்து கொண்டு அவர்களின் துயரங்களுக்காக பரிதாபப்படுவதோடு அவர்களுடைய துயரங்களுக்காக ஆழமாக இறக்கப்படுகிறோம். இது 2ஆவது தளம். இப்பொழுது 3ஆவது தளத்திலே பார்க்கும்போது பழி என்பதாக இருக்கிறது. அது பழி செய்தல் என்பது இப்பொழுது நாம் மற்றவர்களாக ஜீவனை கொடுக்கிற 3ஆம் தளத்திலே பார்க்கும்போது பிரதிபலன் எதிர்பாராத அன்பு எப்பொழுதும் ஊழியத்தை விருப்பத்துடனும் ஊக்கத்துடனும் செய்கிறதாக இருக்கிறது. இந்த அன்பு பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. ஆகவே ஊழியம் செய்வதில் அது சந்தோஷத்தோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செய்வதாக இருக்கிறது. நற்கொள்கைகளில் பெற்றிருக்கிற பிரியத்தில் ஒத்துணர்வு அல்லது இரக்க உணர்வுகளுடன் மற்றவர்களுக்காக சுய தியாகம் செய்வதில் எப்பொழுதும் அது சந்தோஷமடைகிறது. ஆக இப்பொழுது மேற்கூரை அமைப்புக்கு வருவோம். எந்த ஒரு வீடும் மேற்கூரை இல்லாதிருந்தால் நிச்சயமாக முழுமையடையாத ஒரு வீடாக இருக்கும். ஆகவே நம்முடைய அன்பு என்னும் வீட்டிற்கு பொறுமை என்கிற மேற்கூரையை அமைத்திருக்கிறோம். அந்த எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்வது. ஆகவே பொறுமை என்பது எத்தனை அவசியமாக இருக்கிற அன்பின் அபிவிருத்திக்கு என்று பார்க்கிறோம். பொறுமை என்ற இந்த வார்த்தை நீடிய சாயந்தத்தையோ வெறுமனே சகித்திருப்பதையோ அர்த்தப்படுத்துவதில்லை. தேவனை மைமைப்படுத்தும் விதமாக தடைகள் அல்லது துன்பங்களின் மத்தியிலும் நற்கிரியை செய்வதில் சந்தோஷத்துடன் முன்னேறி செல்கிற இருதய பலத்தை குறிப்பிடுகிறோம். இருதய பலத்தை நிச்சயமாகவே இது அன்பின் வீட்டிற்கான மேற்கூரையாக இருக்கிறது. ஆகையால் பிரதிபலன் எதிர்பாராத அன்பை அபியாசிப்பதிலும் அதை காத்துக் கொள்வதிலும் பொறுமையானது
எதுவும் நம்மை வழிவிலக செய்யாதவாறு நிலைத்து நீடித்துக்க செய்கிறது. அன்பை விட்டு வழி விலகாதபடி நம்மை காத்துக் கொள்வதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு தலமும் எவ்வாறு பிரதிநிதித்துவம் என்பதை சற்று விளக்கமாக பார்ப்போம். முதலாவது தலம் மதித்துணர்வின் தலம், ஃப்ளோர் ஆஃப் அப்ரிசியேஷன். இப்பொழுது இந்த முதலாம் தளத்திலே பார்க்கும்போது இந்த தளத்தை பிரதிபலன் எதிர்பாராத அன்பு அபியாசிக்கப்படுகிற 5 நபர்களை அல்லது பிரதிநிதிகளை பிரதித்துவம் செய்கிற 5 அறைகளாக பிரித்துக் கொள்வோம். இப்பொழுது முதலாம் தளத்திலே நாம் 5 அறைகளை உருவாக்கிக் கொள்வோம். பார்க்கும்போது இதே போல 3 தளங்களிலும் இதே போல 5 அறைகளை உருவாக்கிக் கொள்வோம். அப்ப அந்த 5 அறைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவது இருக்கிற அறை தேவனை பிரதிநிதித்துவம் செய்கிற பெரிய அறையாக இருக்கிறது. மற்ற எல்லா அறையை காட்டிலும் பெரிய ஒரு அறையாக, ரூமாக இருக்கிறது. அதே போல 5 அறைகளின் நீளமும் வீட்டின் அகலத்திற்கு தக்கதாக ஒரே அளவாக இருக்கிறது. இப்ப முதலாவது அறை, அந்த மஸ்ட் ரூம் பார்க்கும்போது தேவனை மதித்துணர்தலை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்று பார்த்தோம். இந்த முதலாவது அறையை நாம் மற்ற அறைகளை விட சற்று பெரிதாக கட்டமைத்திருக்கிறோம். தேவனை நாம் எல்லா இருதயத்தோடும், எல்லா மனதோடும், எல்லா ஆத்மாவோடும், எல்லா பலத்தோடும் அன்பு செய்கிறோம். ஆகவே நற்கொள்கைகளின் பூரணத்துவமாகவும் பூரண சற்குணராம்சத்துடன் இருக்கிற தேவனை பற்றிய சரியான மதித்துணர்வை இந்த அறை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அப்ப என்ன? நற்கொள்கையின் பூரணத்துவமாகவும் பூரண சற்குணத்துடனும் இருக்கிற தேவனை பற்றிய சரியான மதித்துணர்வை இந்த முதலாம் அறை பிரதிநிதித்துவம் செய்கிறது. தெய்வீக பண்புகளான ஞானம், நீதி, வல்லமை, அன்பு ஆகியவைகளின் பூரண இணக்கமாக யாவேயின் குணாம்சம் இருப்பதால் தேவன் மிகவும் உயர் அளவிலான மதித்துணர்வுக்கு உரியவராக இருக்கிறார். ஹையர் டிகிரிஸ்ல. அப்ப அவர் கொண்டிருக்க மதித்துணர்வு அப்ரிசியேஷன் என்பது மிகவும் உயர்தரமான உன்னதமான மதித்துணர்வாக இருக்கிறது. யாவே இடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி வேதாகமும் நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 37:4, யாவே இடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுகோள்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப யாவேயிடம் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உயர் அளவிலான மதித்துணர்வுடன் இருக்க வேண்டும். இப்ப ஒருவேளை தேவன் நம்மை நித்தியத்துக்கு வேதனைப்படுத்துகிற தேவனாக இருப்பாரே என்றால், இப்படிப்பட்ட உயர் அளவிலான மதித்துணர்வோடு நாம் அவரை அன்பு செய்ய முடியாது. ஆகவே தேவன் அன்பாகவே இருக்கிறதுனாலும், தேவன் நம்மில் பிரியமாய் இருக்கிறதுனாலும் நாம் உயர் அளவிலான மதித்துணர்வை பெற்றிருக்கிறோம். அவர் ஒருவேளை நித்திய வேதனைப்படுத்துவராக இருந்தார் என்றால், நாம் கடமை அன்பு வேண்டுமானால் செலுத்தலாம். ஏன்னா நரக வேதனையிலிருந்து விடுவிக்கிறவர் என்று தவறான போதனை சொல்லுகிறதுனால் அந்த நன்றிக்காக வேண்டாம் கடமை அன்பு செலுத்தலாமே தவிர பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செலுத்த முடியாது. ஆகவே அவரில் பிரியத்துடனும் இருதய ஒருமைப்புடனும் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செய்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அன்பு மிகவும் உன்னதமான அன்பு, உயர்ந்த அளவிலான அன்பு என்பதை நாம் சரியாக மதித்துணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த முதலாம் மதித்துணர்வு, இந்த வீட்டின் முதலாம் அறையாகிய தேவனை பற்றிய மதித்துணர்வை பிரதிநிதித்துவம் செய்கிற இந்த முதலாம் அறையில் நாம் தொடர்ந்து நிரந்தரமாக வாசம் செய்வோம். இரண்டாவது அறை யெசுவாவை மதித்துணர்தல், அப்ரிசியேஷன் ஆஃப் யெசுவா. அப்ப முதலாம் அறையை விட கொஞ்சம் சிறிதாக இந்த இரண்டாவது அறையை கட்டுவோம். அது என்று பார்க்கும்போது நற்கோயில்களின் இணக்கமாக குணாம்சத்தில் இருக்கிற யெசுவாவையும் நாம் எல்லா இருதயத்தோடும், எல்லா மனதோடும், எல்லா ஆத்மாவோடும், எல்லா பலத்தோடும் அன்பு செய்கிறோம். நம்முடைய அருமை மீட்பரின் குணாம்சமும் ஞானம், நீதி, வல்லமை, அன்பு ஆகிய தெய்வீக பண்புகளுடன் பூரண இணக்கமாக இருக்கிறது. ஆகவே அவரும் இந்த உயர் அளவிலான மதித்துணர்வுக்கு உரியவராக இருக்கிறார். ஆனாலும் கூட யெசுவாவின் பூரணம் யாவேயின் பூரண சற்குணத்துக்கு ஒப்பாக இருப்பதால் இந்த அறையை யெசுவாவுக்காக கட்டும் பொழுது கொஞ்சம் சிறிதாக கட்டுகிறோம். நாம் இவ்வாறு சொல்லும்போது மீட்பரை பற்றி குறைவான மதிப்பீட்டில் சொல்லுகிறதில்லை. உண்மை என்னவென்றால் பிதாவின் பூரணத்தை எவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சாயல் ஒரு பொழுது, அதே போல
சாயல் ஒரு பொழுதும் அசலாக முடியாது. இதை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். முழு பிரபஞ்சத்திலும் பிதாவின் குணாம்சம் என்பது மிகவும் மகிமையான குணாம்சமாய் இருக்கிறது. இதை யெசுவாகர்த்தும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று மத்தேயு 5:48 யெசுவா சொல்லி இருக்கிறார். ஆகவே சிருஷ்டிகருடைய குணாம்சத்துடன் ஒப்பீட்டு அளவில் நாம் பார்க்கும்போது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய யார் ஒருவரும் அடைந்திடக்கூடிய பிதாவுக்கு நெருக்கமான குணாம்சத்தை யெசுவா பெற்றிருக்கிறார். சிருஷ்டிகளாய் இருப்பவர்கள் சிருஷ்டியின் பரிபூரணத்தை பெற்றுக் கொள்வதில் அதிக அளவீட்டில் பிதாவின் பூரணத்துக்கு மிக நெருக்கமான பூரண சற்குணத்தை யெசுவா பெற்றிருக்கிறார். அதனாலதான் பிதாவின் சற்குணத்தை பிரிந்து முதலாம் முறையை விட சற்று சிறிதாக நாம் கட்டியிருக்கிறோம். கொலோசையர் 1:15 அவர் அதரிசனமான தேவனின் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்க முந்துமானது. அவர் தேவனுடைய தற்சுரூபம். இவை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யெசுவாவினுடைய குணாம்சம் மெய்யாகவே பூரணமாய் இருப்பினும் அவருடைய செயல்திறன்களும் பிதாவுடைய செயல்திறன்களும் ஒன்று அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவனுடைய அன்பு கர்த்தராகிய யெசுவாவுடைய அன்பை விட மிகப்பெரியது. யெசுவா முற்றிலும் அழகுள்ளவராகவும் பிரியத்துக்குரியவராகவும் இருக்கிறார் என்று வேதாகமும் சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் யெசுவாவுக்கும் கூட உயர்ந்த அளவில் அன்பு செலுத்துகிறோம். அதாவது உன்னத பாட்டு 5:16 பார்க்கும்போது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் 3வது அறைக்கு வருவோம். மதித்துணர்வின் 1ஆம் தளத்தில் இருக்கிற 3வது அறைக்கு வருகிறோம். இப்பொழுது இந்த அறை சகோதரர்களின் மதித்துணர்வை பிரதிநிதித்துவம் செய்கிறது. சகோதரர்கள் பிதாவையும் குமாரனையும் போன்ற முழுமையான பூரண குணாம்சத்தில் இருக்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தில் இருக்கும் அளவும் பூரண குணாம்சத்தை ஒரு பொழுதும் அடைந்து கொள்கிறதில்லை. அவர்களால் அன்பின் பூரணத்தை அடைந்திட முடியும் என்றாலும் அது முழுமையான பரிபூரணம் அல்ல. அப்சல்யூட் பெர்ஃபெக்ட்னஸ் கிடையாது. ஆனாலும் சகோதரருக்கான அன்பு என்பது அவர்கள் மீதான பிரியத்தினால் உண்டாகிற களங்கமற்ற அன்பு. ஆகவே நாம் பிதாவையும் குமாரனையும் எல்லா இருதயத்தோடும் எல்லா மனதோடும் எல்லா ஆத்மாவோடும் எல்லா பலத்தோடும் அன்பு செய்கிறதை போல சகோதரர்களே அன்பு செய்கிறது இல்லை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரத்தை நாம் ஏன் இப்படி அன்பு செலுத்துகிறோம் என்றால் சகோதரர்களின் சித்தம் தேவ சித்தத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறதாலும் அவர்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதாலும் அவர்களுடன் ஒத்துணர்வோடும் இருதய ஒருமிப்போடும் நாம் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செய்கிறோம். சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது முக்கியமா சுவிசேஷ பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகராகிய கிறிஸ்துவில் விசுவாசத்தை அபியாசிக்கிறார்கள். பாவத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறார்கள். பழைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தேவனுடன் இணக்கமாயிருக்க நாடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சாயலில் அதிகமாக அபிவிருத்தி அடைகிறார்கள். நற்கொள்கைகளில் பூரிப்பு அடைகிறார்கள். நீதியின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் துன்பங்களை சந்தோஷமாக சகித்துக் கொள்கிறார்கள். சத்தியத்தை படிப்பதிலும் தியானிப்பதிலும் அபியாசிப்பதிலும் பரப்புவதிலும் விழித்திருந்து ஜெபிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். நற்கோயில்களுடன் இணக்கமாய் இருப்பதோடு அவ்வாறு இருக்கிற சகோதரர்களோடு ஒத்துணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது பிரதிஷ்டை இருக்கிற எல்லாருக்கும் இந்த கருத்துக்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாம் சகோதரர்களை குறித்து சரியான மதித்துணர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இப்ப நாம் பார்த்தோம். அவர்கள் பிரதிஷ்டையில் இருக்கிறார்கள், வேதத்தை படித்து தியானத்தை அபியாசிக்கிறார்கள், நீதி நிமித்தம் சத்திய நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்கள். அதே போல துன்பத்தினால் சகித்து போய் சோர்ந்து போய் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் சரியாக மதித்துணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உலகத்தாரை பிரதித்துவம் செய்கிற 4வது அறையை நாம் பார்க்கிறோம். அந்த 4வது அறை என்பது 3வது அறையை காட்டிலும்
இன்னும் சற்று குறைவானது இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கும்போது உலகத்தாரை குறித்து நாம் எவ்வாறு மதித்துணர்வு கொள்ள முடியும் என்று சிலர் கேட்கக்கூடும். உலகத்தாரை குறித்து நாம் எப்படி மதித்துணர்ந்து கொள்வது? உலக ஜனங்கள் பலரிடத்திலும் நன்மையானவைகள் இருக்கின்றன. இதுதான் பதில். உலகத்தாரிடத்திலும் நன்மைகள் இருக்கிறது, நல்லவைகள் இருக்கின்றன. இது எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது இயற்கை சீற்றங்களான வெள்ளம், பூகம்பம், நிலச்சரிவு, புயல் போன்ற நிகழ்வுகளின் போது இப்படிப்பட்ட நன்மையானவைகளை, நல்லவைகளை வெளிப்படுத்துகிற சிலரை நாம் பார்க்கிறோம். அதே போல எதிர்பாராத விபத்துக்கள், தீப்பிடித்து எரிதல், நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துகளின் நேரங்களிலும் சிலர் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஜனங்களை காப்பாற்றுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல 6000 வருடங்களுக்கு மேலாக மனுக்குலம் சீர்கேடு அடைந்திருக்கும் இந்த நிலையிலும் இப்பொழுதும் கூட இன்னும் தேவசாயலின் மிச்ச மீதங்கள் மனுக்குலத்தில் பலரிடத்திலும் இருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் உலகத்தாரை குறித்த சரியான மதித்துணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக சிலர் இருக்கிறதை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் அவர்களை குறித்து உயர்ந்த மதித்துணர்வை பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது சத்துருக்களை பிரதிநிதித்துவம் செய்கிற, அதாவது சத்துருக்களின் மதித்துணர்வை பிரதிநிதித்துவம் செய்கிற 5வது அறைக்கு வருவோம். இப்பொழுது அதே போல இப்பொழுதும் சிலர் சேர்க்கலாம். நம்முடைய சத்துருக்களை குறித்து நாம் எவ்வாறு மதித்துணர்வு கொள்ள முடியும் என்றே சிலர் கேட்கலாம். நம்மிடம் அன்பில்லாமல் இருக்கிற சத்துருக்களிடம் நம்மால் பிரியமாயிருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்றாக சத்துருக்களை பற்றிய சரியான மதித்துணர்வு இருக்கிறது. சத்துருக்களை பற்றிய சரியான மதித்துணர்வு கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய சத்துருக்கள் தொடர்ச்சியாக மனக்கசப்பு, கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகளை நம்மில் தூண்டுகிற வேலையை செய்து தங்களை அறியாமலேயே நம்முடைய மாம்சத்தை எதிர்த்து போராட நமக்கு வாய்ப்பளிக்கிற சாதனங்களாக இருக்கிறார்கள். இந்த கண்ணோட்டத்தோடு நாம் சத்துருக்களை பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மில் மனக்கசப்பு, கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகளை தூண்டுவித்து மாம்சத்தோடு எதிர்த்து போராடுவதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார்கள். இப்படி சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் சத்துருக்களை குறித்து நாம் சரியான மதித்துணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். சத்துருக்களிடம் கூட இருக்கிற சில நன்மைகளை, நல்லவைகளை நாம் அடையாளம் காண்போம் என்றால் அவர்களையும் நாம் சரியாக மதித்துணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நம்முடைய சத்துருக்களுக்கு வருவோம். அப்ப நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் சத்துருக்களாக இருக்கிறார்களா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சத்துருக்களாக இருக்கிற சிலர் நம்மை அல்லாத மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப சத்துருக்களாக இருக்கிறவட மற்றவர்கள் எவ்வாறு பிரியமாயிருக்கிறார் என்று பார்க்கும்போது மற்றவர்கள் அவர்களில் இருக்கிற நல்லவைகளை பார்க்கிறார். நாம் அவர்களில் இருக்கிற தீயவைகளை மட்டும் பார்க்கிறோம். அதனால்தான் நாம் சத்துருக்களை குறித்து சரியாக மதித்துணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் சத்துருக்களிடமும் இருக்கக்கூடிய நல்லவைகளை, நன்மையானவைகளை நாம் பார்க்க கற்றுக்கொள்வோம் என்றால் அவர்களை குறித்த சரியான மதித்துணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியா நாம் நம்மில் பிரியமாயிருக்கிறதை காட்டிலும் அதிகமாக நற்கொள்கைகளில் பூரிப்புடையவர்களாக இருப்போம் என்றால் எந்த அளவிலாவது கொஞ்சமாவது நற்கொள்கைகளை வெளிப்படுத்துகிற எவரையும் நாம் மதிக்க முடியும். அப்போ நம்மை விட அதிகமாக நற்கொள்கைகளில் பூரிப்படைந்திருப்போம் என்றால் எந்த அளவிலாவது நற்கொள்கைகளை வெளிப்படுத்துகிற யார் மீதும் நாம் சரியான மதித்துணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கலாம். ஒரு நல்ல சகோதரர் அநேக வருடங்களாக ஒரு சத்துருவை பெற்றிருந்தார். நிச்சயமாகவே பார்க்கும்போது அவர் எப்படி பெற்றார்? கர்த்தர் அவரில் அன்பாயிருக்கிறதன் காரணமாக அவர் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்றாக அவருக்கு ஒரு சத்துருவை அனுமதித்திருந்தார்.
ஏன்னா சத்துருவை சிநேகிக்கிற அன்பிலே அவர் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சத்துரு இல்லாவிட்டால் நாம் எவ்வாறு சத்துருக்களில் அன்பு செலுத்த முடியும்? பூரண அன்பு என்பது சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு. அப்ப சத்துருக்களை நேசிக்கிற அன்பிலே நாம் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு சத்துரு அனுமதிக்கப்பட வேண்டும். இதை நாம் சரிதாக புரிந்து கொள்ளோம் என்றால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சத்துருக்களை சரியாக மதித்துணர்க்க முடியும். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சகோதரர் கிறிஸ்தவ ஜீவியம் சம்பந்தமாக அவருடைய மனைவி ஒரு சத்துருவாக இருந்தார். அப்ப ட்ரூத் சம்பந்தமா, சத்திய சம்பந்தமா அவருடைய மனைவி அவருடைய சத்துருவாக இருந்தார். அவரிடம் எவ்வாறு அவர் நற்குணங்களை பெற்றுக்கொண்டார், நற்கொள்களை புரிந்து கொள்கிறார் என்று பார்க்கும்போது அவர் இவ்வாறு இருக்கிறதுனால் அவள் மீது அனுதாபமும் இரக்கம் உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அவரிடம் அவருடைய மனைவியிடம் மற்ற நற்குணங்கள் இருந்தன. சத்தியம் சம்பந்தமானத்துல இல்லாவிட்டாலும் மற்ற நற்குணங்கள் இருந்தன. அப்ப உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் பார்க்கும்போது அவரை விட சிறப்பானவரை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. வீட்டு காரியங்களை ஒழுங்காக நிர்வாகம் செய்கிறார். குடும்பத்தினரின் தேவைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இத்தகைய நற்குணங்களை அவர் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தபோது மனைவியின் மீது இருந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது. அப்பொழுது சத்தியத்தின் சம்பந்தமாக அவர் சத்துருவாக இருந்தாலும் அவரில் அவருடைய மனைவியில் இருக்கிற மற்ற நற்குணங்களை அவர் சிந்தித்து பார்த்து அவரிடம் சரியான மதித்துணர்வை பெற்றுக்கொண்டார். ஆகவே அவர் நற்கொள்கைகளில் பிரியப்படுவராக இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மீது அவருக்கு ஒரு மதித்துணர்வு உண்டானது. ஆகவே சத்துருக்களின் நன்மையானவர்களில், சத்துருக்களில் இருக்கக்கூடிய நல்லவைகளில் நாம் சந்தோஷம் அடைகிறவர்களாக இருந்தால் சத்துருக்களை மதித்துணர்வை பிரயத்தனம் செய்கிற இந்த 5வது அறையில் நாம் வாசம் செய்வது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த அறையில் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகிற தடைகள், இடர்கள் என்னவென்றால் நம்முடைய சுபாவம் எப்பொழுதுமே ஒருவர் நமக்கு செய்திருக்கிற தவறுகளையே பற்றி பிடித்துக் கொண்டு நம்முடைய இருதயங்களையும் மனதையும் புளிப்படைய செய்திருக்கிறது. தீங்கையே நினைத்து 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 மனமும் இருதயமும் புளித்து போய்விட்டது. ஆனால் நாம் அவர்கள் இருக்கிற நல்லவைகளை கவனிக்கும் போது, நன்மையானவர்களை கவனிக்கும் போது பிரியமும் சந்தோஷமும் உடைகிறதால் சத்துருக்களை சரியாக மதித்துணர்வு கொள்ள கற்றுக்கொள்ளலாம். அப்ப என்னவென்றால் நமக்கு பிடிக்காதவர் நம்முடைய சத்துருவாக இருந்தாலும் அவர் அவரிடம் இருக்கிற நற்குணங்களை பார்க்க வேண்டும். 2வதாக அவர் நம்முடைய மாம்சத்திற்கு எதிராக போராடும்படியாக கோபம், கசப்பு, பொறாமை இப்படிப்பட்டவைகளை நம்மில் தூண்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் மாம்சத்திற்கான போராட்டம் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிற சாதனமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கருத்து கண்ணோட்டத்தின்படி நாம் பார்க்கும்போது சத்துருக்களிடமும் கூட சரியான மதித்துணர்வை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் 2ஆம் தளத்திற்கு வருவோம். 2ஆம் தளம் என்பது அனுதாபம் அல்லது இரக்கத்தின் தளம். முதல் தளத்திலிருந்து இந்த 2ஆம் தளத்துக்கு நாம் செல்லும் போது தேவனுடைய வார்த்தை ஆகிய படிகளின் மூலமாக கடந்து செல்ல வேண்டும். இந்த 1வது அறை என்பது தேவனுடனான ஒத்துணர்வை பிரயத்தனம் செய்கிற அறை. நம்முடைய இரக்கத்தை கேட்கிற எதுவும் தேவனிடத்தில் இல்லை. ஆகவே நாம் அவரிடத்தில் இரக்கத்தை அபியாசிப்பதில்லை. நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்கிற தேவன் தவறாக நடத்தப்படுகிறார். அதனால் நாம் அவரோடு ஒத்துணர்வு கொள்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, பயபக்தி, தொழுது கொள்ளுதல் மற்றும் ஊழியத்துக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார். ஆனால் பொதுவாக தேவன் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிகளில் பலரும் சாத்தானும் அவனுடைய ஊழியக்காரர்களும் நன்றி இல்லாதவர்களாக, நம்பாதவர்களாக, வெறுப்புள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, தேவனை தவறாக பிரதிநிதித்துவம் செய்பவர்களாக, நிந்தனை செய்பவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் தேவன் தவறாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இதற்கு மாறாக தேவன் எத்தனை நல்லவரும், தயவுள்ளவரும், அன்புள்ளவரும் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற நாம்
தேவனுடைய குடும்பத்தாராக இருப்பதினால், விசுவாச வீட்டாராக இருப்பதினால் அவரோடு ஒத்துணர்வு கொள்கிறோம். அதோடு நாம் அவருடைய தயவையும் நன்மையும் ருசித்து பார்த்திருக்கிறதால் ஒத்துணர்வு கொள்கிறோம். அதே போல பார்க்கும்போது பலராலும் அவர் தவறாக பிரதித்துவம் செய்யப்படுவதாலும் அவரோடு நாம் ஒத்துணர்வு கொள்கிறோம். இரண்டாவது அறை யெஸ்வாவுடனான ஒத்துணர்வு. யெஸ்வாவுடனான ஒத்துணர்வை இந்த இரண்டாவது அறையில் நாம் பார்க்கும்போது தேவனைப் போலவே நாம் யெஸ்வாவுக்காக இறக்கப்படுகிறவர்களாக இல்லாமல் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான அவரில் குணாம்சத்தில் எவ்வித பழுதும் இல்லாத அவருடன் நாம் ஒத்துணர்வு கொள்கிறோம். அவர் பாவம் இல்லாதவரும் பாவிகளுக்கு விளங்கினவருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு நாம் இயல்பாகவே ஒத்துணர்வு கொள்கிறோம். அவருடைய உண்மைத்துவ ஜனங்கள் யெஸ்வா கிறிஸ்துவுடைய அன்புக்கும் நன்றிக்கும் பக்திக்கும் ஊழியத்திற்கும் எவ்வளவாய் பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சீர்தூக்கி பார்க்கிறார்கள். அவருடைய குணாம்சம் நம்முடைய நன்றிக்கும் நம்முடைய பக்திக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் எவ்வளவு பாத்திரமாக இருக்கின்றன. ஆகவே யெஸ்வாவானவர் மாம்சத்தில் இருந்த போதும் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த நிலையிலும் கூட தவறாக நடத்தப்படுகிறார். ஆகவே இவ்வாறு யெஸ்வாவை குறித்து தவறாக பிரதித்துவம் செய்வதால் நம்முடைய இருதயங்களுள் ஒத்துணர்வோடு அவருடன் செல்கின்றன. அவருடைய துயரங்களை நம்முடைய துயரங்களாக கருதி நாம் அவரிடம் ஒத்துணர்வு கொள்கிறோம். இப்பொழுது மூன்றாவது அறை சகோதரருக்கான அனுதாபம். இந்த மூன்றாவது அறை சகோதரருக்கான அனுதாபத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறது. நம்மை போலவே சகோதரர்களும் சாத்தானாலும் அவனுடைய ஊழியக்காரர்களாலும் தவறாக நடத்தப்படுகிறார்கள். சகோதரர்கள் தேவனுடையவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தேவனுடையவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். ஆகவே அந்த கருத்துல பார்க்கும்போது அவர்கள் சரியான மைத்துணர்வுக்கும் தயவுக்கும் அன்புக்கும் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக சகோதரர்கள் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது சாத்தானிடமிருந்தும் அவனுடைய ஊழியக்காரரிடமும் பகைமை, பழிச்சொல், நிந்தை இவைகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இருதயங்கள் அனுதாபத்துடன் அவர்களிடம் செல்கிறது. ஆகவே நாம் சகோதரர்களோடு ஒத்துணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர அவர்களிடம் இரக்கத்தை அபியாசிக்கிறதில்லை. தியாக அன்பின் அனுதாபத்தில் சகோதரர்களுக்கு சிலவற்றை கொடுக்கிற தேவையும் இருக்கிறது. நற்கொள்கைகளுக்கு இணக்கமற்ற தன்மை சகோதரத்தில் சிலரிடத்தில் சில அளவில் இருக்கிறது. எல்லாருமே பூர்ணர்கள் இல்லை. ஆகவே நற்கொள்கைகளுக்கு இணக்கமற்ற தன்மை சில சகோதரத்தில் சில அளவீட்டில் இருக்கிறது. அவர்களில் நல்லவைகள் நிறைய இருக்கிற போதிலும் சில கெட்டவைகளும் இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட தீங்கானவைகள் நம்மிடம் வெறுப்பை தூண்டி அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு பதிலாக அவர்களிடமாக நம்முடைய அனுதாபம் இழுத்துக் கொள்கிறது. அவர்களுக்காக நாம் அனுதாபப்படுகிறோம். அப்ப நற்கொள்கைகளுக்கு இணக்கமில்லாத தன்மை இருக்கிற அளவிற்கேற்ப சகோதரிடம் நாம் இரக்கம் அனுதாபம் கொள்ள அழைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு நாம் அனுதாபத்தோடு அவர்களுடன் ஒத்துணர்வு கொள்கிறோம். உலகத்திலேயே மிகவும் துர்ப்பாக்கியம் என்னவென்றால் நற்கொள்கைகளுக்கு இணக்கமில்லாதிருக்கிற தன்மைதான். அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் தன்னைத்தானே பார்ப்பது மிகவும் துர்ப்பாக்கியம். நல்ல குட் பிரின்சிபிளோடு இணக்கம் இல்லாமல் இருக்கிறோம் என்று தன்னை கண்டு கொண்டால் இது ஒரு துயரமான காரியம். அதே போல சரீர பிரகாரமாக இணக்கம் இல்லாதல் அதை விட மோசமானது. மன ரீதியாக சீர்கெட்டிருத்தல் அதை விட மோசம். ஆனால் எல்லாவற்றையும் மோசமாக மத ரீதியாக சீர்கேடடைந்திருக்கிற அவலங்கள் மிகவும் மோசமான தன்மையாகும். ஆகவே நற்கொள்கைகளுடன் இணக்கம் இல்லாதிருக்கிற மத ரீதியான காரியங்கள் சம்பந்தமாக நாமும் நிச்சயமாகவே துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் சகோதரர்களோடு வருகிற துன்பங்களில் நாம் அனுதாபத்தோடு அவர்களோடு செயல்படுகிறோம்.
இப்பொழுது உலகத்துக்கான இரக்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கிற 4வது அறைக்கு வருவோம். உலகத்தார் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும்போது, நம்மைப் போலவே உலகத்தாரிலும் பலரும் தவறாக நடத்தப்படுகிறார்கள். தவறாக நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாமல் இருந்தாலும், உலகத்தார் நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும், நாம் உலகத்தாருக்காக இரக்கப்படுகிறோம். இங்க அனுதாபம் இல்ல. அனுதாபம், ஒத்துணர்வு இல்ல. உலகத்தாருக்காக நாம் இரக்கப்படுகிறோம். உலகத்தாரும் கூட சாத்தானால் தூண்டப்பட்டு அவர்களுக்குள்ளும் ஒருவருக்கொருவரும் தவறாக நடந்து கொள்கிறார்கள். ஆகவே நாம் உலகத்தாருக்காக இரக்கப்படுகிறோம். உலகத்தாரும் கூட நம்மை மட்டுமல்ல, உலகத்தாரும் சரீர, மன, நெறிமுறை மற்றும் மத ரீதியான தவறுகளையும், குறைவுகளையும், பழுதுகளையும் பெற்றிருக்கிறார். இவைகளின் காரணமாக உலகத்தார் தேவனுடைய வெறுப்பிற்கும் தண்டனைக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு சாத்தானின் தாக்குதலுக்கும் தீங்குகளுக்கும் உள்ளாகி தங்கள் மீது தாங்களாகவே பேரழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அதே போல பூமியின் மீதான மில்லேனிய ராஜ்யத்தில் உலகத்தார் ஜீவனுக்கான பரீட்சையின் கீழ் வரும்போது இந்த நிலைமை அவர்களுக்கு மிகவும் கடுமையான பிரயாசங்களாக இருக்கும். அது மில்லேனிய ஜீவனத்திலே ஜீவனுக்கான பரிசில் ஜீவனுக்காக பெற்றுக்கொள்வதற்கான பிரயாசங்களை மேல்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். உலகத்தாரின் இப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய நிலைகளை நாம் பார்த்து மனசாட்சியினால் தூண்டப்பட்டவர்களாக நம்முடைய இருதயங்கள் அவர்களுக்காக இறக்கப்படுகிறது. ஆகவே நாம் உலகத்தாருடன் கூட ஒத்துணர்வு கொள்ளாமல் அவர்களுக்காக இறக்கப்படுகிறோம். இப்ப சகோதரபடி எவ்வாறு அனுதாபம் கொள்கிறோமோ அதை போல அல்லாமல் வித்தியாசப்பட்டதுக்காக நாம் உலகத்தாரின் அவலங்களுக்காக அவர்களுக்காக இறக்கப்படுகிறோம். சகோதரர்களோடு இருக்கிறதோடு அல்லாமல் ஒத்துணர்வுடன் சகோதரர்களோடு இருக்கிறோம்ல, அது போல இல்லாமல் கொஞ்சம் தூரத்திலே நின்று கொண்டு நாம் அவர்களுக்காக இறக்கப்படுகிறோம். சத்துருக்களுக்கான இரக்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கிற 5வது அறைக்கு வருவோம். 5வது அறையில் நாம் வாசம் செய்யும் பொழுது, வசித்துக் கொண்டிருக்கும் போது, குடியிருக்கும் போது, சத்துருக்களில் இருக்கிற நல்லவைகளில் பூரிப்படைய கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே அவர்களுக்காக இறக்கப்படுவோம். அப்ப சத்துருக்களில் இருக்கிற நல்லவைகளில் பூரிப்படைய கற்றுக்கொள்வதை விட அவரிடம் இரக்கத்துடன் இருக்க கற்றுக்கொள்வது மிகவும் சுலபம். இப்ப சத்துருக்கள்கிட்ட இறக்கப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனா அவர்களுக்கு இருக்கிற நல்லவைகளை சரியாக மதித்து உணர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சத்துருக்கள் நம்மிடம் பகைமை பாராட்டுகிற உண்மையே அவர்கள் நற்கொள்கைகளுக்கு இணக்கமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது. அதன் விளைவாக அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவை சத்துருக்கள் அவர்களுக்கு துயரங்களை வரவழைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் வரவிருக்கும் ராஜ்யத்தில் ஜீவனுக்கான சோதனைக்குள் அவர்கள் வரும்போது தங்களில் வீழ்ந்து போன நிலையிலிருந்து மீண்டு எழுவது அவர்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கும். சத்துருக்களுடைய இந்த நிலையை பார்த்து சாத்தான் அவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான். அவர்களுடைய பலவீனங்களில் கிரியை செய்து அவர்களுடைய சீர்கேட்டை அதிகப்படுத்தி ஒருவருக்கொருவர் தவறாக நடந்து கொள்ளவும், முக்கியமாக தேவனுடைய ஜனங்களாக பிரதிஷ்டை இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக குற்றவாளிகளாக ஆக்குகிறான், தீங்கு செய்கிறவர்களாக ஆக்குகிறான். இவை எல்லாவையும் நாம் கவனித்து பார்ப்பதால் அவர்களிடம் இரக்கம் கொள்கிறோம். சாத்தான் தேவனுடைய ஜனங்களில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற பொதுவான ஜனங்கள் எல்லாரிடத்திலும் கூட தீமையை உண்டு பண்ணுகிறானும் தீமையை தூண்டுவிக்கிறவனாகவும் இருக்கிறான். ஆகவே நாம் சத்துருக்களுடைய நற்கொள்கைகளை, முரணான குணாம்சங்களை பெற்றிருக்கிறதால் அவர்களையும் கொள்கைகளுக்கு இணக்கமாக்க இந்த பிரதிபலன் எதிர்பார்ப்பு செய்கிறோம். அப்போ சத்துருக்கள் நல்லவைகளுக்கு இணக்கமற்றவர்களாக இருக்கிறார். அவர்களை நற்கொள்கைகளுடன் பொருந்தக்கூடியவர்களாக ஆக்குவதற்காக நாம் அவர்களிடம் இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செய்கிறோம்.
இப்போது பலியின் தலமாகிய 3வது தலத்துக்கு வருகிறோம். இந்த 3வது தலம் பலியை பிரதிநிதித்துவம் செய்கிறது. இப்ப 2ஆம் தலத்திலிருந்து 3ஆம் தலத்திற்கு வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தையின் படிகளை பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். இந்த தலத்திலும் அதே போல 5 அறைகளை முன்பே நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த தலம் என்பது பலியின் ஊழியத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நற்கொள்கைகளின் மீதான சரியான மதித்துணர்வில், நற்கொள்கைகளுடன் இணக்கமாக இருப்பவர்களுடன் ஒத்துணர்வுடனும், இணக்கமில்லாதவர்களிடம் இரக்கத்துடனும் பலியின் ஊழியம் செய்யப்படுகிறது. பலியின் ஊழியம் செய்யப்போது நற்கொள்கைகளுக்கு இணக்கமாக இருப்பவர்களோடு ஒத்துணர்வோடு பலியின் ஊழியம் செய்யப்படுகிறது. இணக்கமற்றவர்களிடம் இணக்கமில்லாது இருப்பவர்களிடம் இரக்கத்துடன் ஊழியம் செய்யப்படுகிறது. இவ்வாறாக நற்கொள்கைகளை பரப்பும் ஊழியத்தினால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்க நம்முடைய ஜீவனையும் கொடுக்க சந்தோஷம் அடைகிறோம். அது 3வது தலத்தினுடைய பொதுவான கருத்து. ஆகவே பிரதிபலன் எதிர்பாராமல் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பலியின் ஊழியம் செய்கிறோம். இப்ப இந்த 1வது அறை பார்க்கும்போது தேவனுக்காக பலி செய்தல், தேவனுக்கு பலி செய்தல் என்ற இந்த 1ஆம் அறையை நாம் பார்க்கிறோம். பலியின் ஊழியத்தில் மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்காக நாம் செய்கிற எதையும் தேவனுக்கே செய்வதாக செய்ய வேண்டும். தேவனுக்காக பலி செய்யணும்னா மற்றவர்களுக்காக நாம் எதை செய்தாலும் தேவனுக்கே பலி செய்கிறதாக செய்ய வேண்டும். உலோசேயர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே, யாவே தேவனுக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதே போல ஆண்டவராகிய யெசுவாவும் தம்முடைய 3 வருட ஊழியம் முழுவதும் தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு செலுத்தினார். யெசுவா செய்ததை போலவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு செய்கிற பலியில் செய்ய வேண்டும். ரோமர் 12:1 பார்க்கும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய பிரதிஷ்டையின் பொருத்தனைகளை நிறைவேற்றும் விதமான நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே பலியின் ஜீவியங்களாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் யாருக்கென்று எதை செய்தாலும் அது எல்லாம் தேவனுக்கே செய்யப்பட்டதார். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது எல்லாம் தேவனுக்கு மீதான பிரியத்தினால் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகையால் நாம் எதை செய்தாலும் அதை நேரடியாக பலன் பெறுகிறவர் யாராயிருந்தாலும் நம்முடைய ஊழியங்கள் தேவனுக்கே செய்யப்படுவதாக இருக்கிறது. அதுதான் பிரதிஷ்டையில் இருக்கக்கூடிய இருக்கிறவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியம். நாம் யாருக்கு நன்மை செய்தாலும் தேவனுக்கு நேரடியாக செய்யாவிட்டாலும் அவைகள் எல்லாம் தேவன் தமக்கே செய்யப்பட்ட பலிகளாக ஏற்றுக்கொள்கிறார். 2வது அறை யெசுவாவுக்காக பலி செலுத்தும் அறையாக இருக்கிறது. பிரதிஷ்டையில் இருக்கிறவர்கள் முக்கியமான பரிசுத்தவான்கள் பலியாக படைக்கும்படி கிறிஸ்து யெசுவாவிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்தவான்களுடைய பலியின் வேலை ஒவ்வொன்றிலும் பிரதான ஆசாரியராக முதல் நடவடிக்கை அவரே செய்து தேவனுக்கேற்ற பலியாக படைக்கிறதுக்கு பிரதிஷ்டையை முதலில் தேவனிடம் ஒப்படைக்கிறார். ஆகையால் பிதாவும் குமாரனும் குணாம்சத்தில் ஒருமித்திருக்கிற பூரிப்போடு அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற தவறான நடத்துதல்களை நாம் அறிந்திருப்பதால் ஒத்துணர்வுடன் நம்மை பலியாக படைக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்ப பிதாவும் குமாரனும் தவறாக நடத்தப்படுகிறார்கள். அதை நாம் ஒத்துணர்வோடு புரிந்து கொண்டு அந்த ஒத்துணர்வோடு நம்மை பலியாக படைக்கிறோம் பரிசுத்தவான்கள். அப்ப இதே போல பிரதிஷ்டையில் இருக்கிறவர்கள் எல்லோருமே தேவனுடைய மகிமையான திட்டங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக நம்மையே இருதய பூரிப்போடு பலி செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். தேவனுடைய மகிமையான திட்டங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஆகவே நம்முடைய அருமை மீட்பரின் பிரியத்துக்குரிய இத்தகைய காரியங்களில் நம்முடைய மனங்களும் இருதயங்களும் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருக்கட்டும். அப்ப பிரதிஷ்டை வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும். அது வெறுப்போடோ பிரியம் இல்லாமலோ செய்யக்கூடாது.
இப்பொழுது 3வது ஆக சகோதரர்களுக்காக பலி செய்யக்கூடிய அறைக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற பலிகள், தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய ஏற்பாட்டின்படி, தேவனுக்கே நேரடியாக செய்யப்பட்ட பலிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மார்க் 9:41 மார்க் 9:41 நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குரியவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிரதிஷ்டை செய்கிறவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் பலன் இருக்கிறது. ஏனென்றால் அவை எல்லாவற்றையும் இவ்வாறு அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஊழியமாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறாக இருப்பினும் சகோதரர்களுக்காக செய்யப்படுகிற பலியின் ஊழியங்கள் பெரும்பாலும் நம்முடைய பலியின் ஊழியங்கள் பெரும்பாலும் தேவனுடைய பிள்ளைகளின் நன்மைக்காகவே செய்யப்பட வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். இப்ப நாம் பலியாக படைத்து நம்முடைய பிரதிஷ்டை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தியாகங்கள், பலியின் ஊழியங்கள் எல்லாமே அவருடைய விசுவாச வீட்டாரின் நன்மைக்காக செய்யப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய பிரதிஷ்டை வாழ்க்கையின் ஊழியங்கள் பெரும்பாலும் சகோதரர்களுக்கு உதவி செய்கிறதும் அவர்களை கர்த்தருடைய வழியில் கட்டி எழுப்புகிறதுமான நோக்கமாக இருக்க வேண்டும். சகோதரர்களாக இருக்கிறதால் அவர்களுக்கு செய்யப்படுகிற எந்த வேலையும் பலியாகவும், அதுவும் தேவனுக்கே செய்யப்பட்ட பலியாகவும் ஏற்றுக்கொள்கிறார். மத்தேயு 25:40 அந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப சகோதரர்களுக்காக நாம் எதை செய்தாலும், எதை தியாகம் செய்தாலும், எந்த ஊழியம் செய்தாலும் அதை எல்லாமே யாவே தேவனும் யெஸ்வாகர்த்தும் தமக்கே செய்யப்பட்டதாக ஏற்றுக்கொள்கிறார். இத்தகைய தியாக அன்பு சகோதரர்களுக்காக ஜீவனையும் பூரிப்புடன் கொடுக்க நம்மை சாத்தியப்படுத்துகிறது. சகோதரர்களின் நன்மைக்காக நம்முடைய மனுஷூயத்திற்குரிய எல்லாவற்றையும் பயன்படுத்த நாம் விரும்புகிறதால் சுயநல ஆவல்களும் உலகத்தின் ஆவல்களும் ஆதிக்கம் செலுத்த நம்மை முயற்சிக்கும் போது அவைகளின் கோரிக்கைகளுக்கு நாம் முடியாது என்று மறுக்கிறோம். சுயநலமான உலகத்தனமான அந்த ஆசைகள், விருப்பங்கள் நம்மை ஆளுகை செய்ய முற்படும் போது நோ என்று சொல்லுகிறோம். இத்தகைய காரியங்களில் சகோதரர்கள் நேரடியாக பலனடைகிறதாக இருப்பினும் அவர்களுக்கான நம்முடைய ஊழியங்கள் தேவனுக்கே செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அப்ப சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு தியாகமும், எந்த ஒரு ஊழியமும் தேவனுக்கே செய்யப்பட்டதாக ஏற்கப்படுகின்றது. இப்பொழுது 4வது அறைக்கு வருவோம். உலகத்துக்காக தியாக சேவை செய்கிற 4வது அறைக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஜீவனையும் அளிக்க சந்தோஷப்படுகிற நோக்கங்களில் ஒன்றாக உலகத்திற்கு சாட்சியம் அளித்தல் இருக்கிறது. உலகம் நன்மை அடைவதற்காகவும் தேவனுடைய திட்டத்தின் மீதான பிரியத்தின் காரணமாகவும் பாவம், நீதி பற்றிய உபதேசமும் மற்றும் வரவிருக்கும் ராஜ்யம் குறித்த சாட்சியமும் உலகத்துக்காக செய்யப்படுகிற சிறந்த தியாக சேவையாக இருக்கிறது. வரவிருக்கும் ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சாட்சியப்படுத்துகிறோம். அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அவர்களுக்கு சாட்சியப்படுத்துகிறோம். இது எல்லாமே உலகத்துக்காக செய்யக்கூடிய பலிகளாக இருக்கின்றன. வரவிருக்கிற மறுசீர்திருத்த காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிற ஆசீர்வாதங்கள் பற்றிய அறிவை உலகத்துக்கு கொடுக்கிற எந்த ஊழியமும் உலகத்துக்காக செய்யக்கூடிய பலியாக, தியாக சேவையாக இருக்கிறது. இப்பொழுது 5வது அறை சத்துருக்களுக்காக தியாக சேவை செய்தல் என்ற அந்த 5வது அறைக்கு வந்திருக்கிறோம். இந்த அலியிலே நாம் எவ்வாறு பலி செலுத்தலாம் என்றால், நற்கொள்கைகளின் மீதான நம்முடைய பூரிப்புடனும்
சத்துருக்களிலும் காணப்படுகிற நற்கொள்கைகளுக்கு இணக்கமான குணாம்சத்தை குறித்த சரியான மதித்துணர்வோடும், தவறாக நடத்தப்படுகிற சத்துருக்களின் காரணமாக அவர்கள் நற்கொள்கைகளுக்கு இணக்கமில்லாதிருக்கிறதுனால் அவர்களோடு இரக்கத்தோடும், தேவனுடைய திட்டத்தின் மீதான விருப்பத்தினாலும், பாவம் நீதி பற்றிய உபதேசத்தையும் வரவிருக்கும் ராஜ்யம் குறித்த சாட்சியத்தையும் சத்துருக்களுக்கும் அளித்தல் அவர்களுக்காக செய்கிற பலியாக இருக்கிறது. நமக்கு வேண்டாதவங்கிறதுக்காக தேவனுடைய செய்தி அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நமக்கு பிடிக்காதவங்க, நம்முடைய எதிரியா இருக்காங்க, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசுவாகிறது மரணத்தை ருசித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய செய்தி செல்லப்ப நம்முடைய எதிரி, நம்முடைய சத்துரு என்று நாம் பார்க்கக்கூடாது. எல்லாரிடமும் அவருடைய செய்தி செல்ல வேண்டும். அவருடைய செய்தி செல்லக்கூடிய அந்த சாட்சியத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய சத்துருக்களும் கூட மறு சீர்திருத்த காலத்தில் ஆசீர்வாதங்களை அடைத்துக் கொள்வதற்கு இப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியங்கள் நிச்சயமாகவே அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது நம்ம வீட்டினுடைய மேற்கூரைக்கு வருவோம். மேற்கூரை என்பது பொறுமையை அதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வீட்டின் இறுதி பகுதியாகிய முழு வீட்டின் மீது இந்த மேற்கூரை அமைத்திருக்கிறோம். இந்த மேற்கூரை இல்லாத எந்த வீட்டிலும் ஒருவர் சௌகரியமாக வாழ முடியாது. இப்ப கீழ்த்தளத்துல இருக்கிற நாள் கூட மேலே இருந்து தண்ணி கீழே வந்துடும். இப்ப நம்முடைய இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆகவே கூரை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய அன்பின் வீட்டிற்கு பொறுமையாகிய மேற்கூரையே அமைத்திருக்கிறோம். இந்த பொறுமையின் மேற்கூரை என்பது எதை அடையாளப்படுத்துகிறது, எதை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்று பார்க்கும்போது, தெய்வீக நடத்துதலின் கீழ் நிலைத்திருப்பதையும், நீடித்து நிலைத்திருப்பதையும், சந்தோஷத்துடன் துன்பங்களை சகித்துக் கொள்வதையும் மட்டுமில்லாமல் அன்பின் பகுதி பொருட்களான நற்கொள்கைகளின் மீதான பூரிப்புடனும், அதனால் உண்டாகும் மதித்துணர்வு, அனுதாபம் மற்றும் இரக்கத்துடனும் பலியின் சேவை ஆகிய காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுவதை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அப்ப என்னன்னு பார்த்தோம்னா, உபத்திரவங்கள் துன்பங்களின் மத்தியில் நீடித்து நிலைத்திருப்பதும், அதே போல இந்த அன்பினுடைய பகுதி பொருட்களை நாம் தொடர்ந்து செய்வதையும் இது பிரதிநிதித்துவம் செய்கிறது. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை ஊக்கம் உள்ளவர்களாக காத்துக்கொள்ள பிரதிபலன் எதிர்பாராத இந்த அன்பை பொறுமையினால் மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த பொறுமை என்பது வேதாகம பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதாகம பொறுமை என்பது உபத்திரவங்கள், துன்பங்கள், தீமைகளின் மத்தியிலும் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுவது, அதில் நிலைத்திருப்பதை குறிக்கிறது. ஆகவே இவ்வாறு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் பூர்ண அன்பை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அன்பை அபிவிருத்தி செய்வதோடு அதில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அபிவிருத்தி அடையும் பொழுது அன்பின் சோதனைகள் வரும். அவை நிச்சயமாகவே வரும். தொந்தரவின் குளிர், பரீட்சையின் புயல், சோதனையின் வெப்பம் ஆகியவையில் அன்பின் வீட்டை தாக்கும். நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு மேற்கூரை இல்லாவிட்டால், பொறுமையினால் நம்மை பலப்படுத்திக் கொள்ளாவிட்டால், நாம் தீங்கடைவதோடு அந்த வீடும் நம்முடைய வாசஸ்தலமாக, நம்முடைய வீடாக நிலைத்திருக்காது. ஆகையால் இந்த அன்பின் வீட்டில் நாம் பொறுமை என்னும் மேற்கூரையை அமைத்திருக்கிறதுனால் நற்கோயிலில் பூரிப்போடு நிலைத்திருக்க முடியும். நற்கோயிலில் இணக்கமாக இருப்பவர்களுடன் ஒத்துணர்வோடும் இருதய உணர்வோடும் நாம் இருக்க முடியும். ஏனென்றால் பொறுமை என்னும் மேற்கூரையை அமைத்திருக்கிறோம். நற்கொள்கைகளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பவர்களுடன் இரக்கத்தோடு நிலைத்திருக்கிறோம். மற்றவர்களுக்கான தேவனுடைய திட்டத்தின் ஊழியத்தில் நற்கொள்கைகளுக்காக பூரிப்போடு இந்த வீட்டில் நிலைத்திருப்போம். மகிழ்ச்சியுடன் நம்மை காத்துக் கொள்வதோடு நம்மீது வருகிற சோதனைகளை சந்தோஷத்துடன் சகித்துக் கொண்டு அன்பின் வீட்டை ஒரு முழுமையான வீடாக கட்டமைத்து அன்பின் அபியாசத்தில் ஒவ்வொரு நாளும்
தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம். இப்பொழுது அன்பின் செயல்பாடுகளை குறித்து பார்ப்போம். முதலாவது செயல்பாடு என்ன என்று பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பிரதிஷ்டை செய்ய தயாராகும் போது பிரதிபலன் எதிர்பாராத அன்பு நம்மில் கிரியை செய்கிறது. விசுவாசத்தில் நியாயமாக்கப்பட்டவர்களாக நாம் பிரதிஷ்டை செய்ய தயாராகும் போது கிரியை செய்யும். ஆகவே நம்முடைய நியாயமாக்கப்படுதலின் அனுபவங்களில் நற்கொள்கைகளின் கருவூலமாயிருக்கிற அதான் ட்ரெஷரி கருவூலமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தையில் பூரிப்படைய கற்றுக்கொள்கிறோம். நியாயமாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் பூரிப்படைந்து கொள்ள கற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனம் தியானிக்கையில் சத்தியங்களினால் உண்டாகிற பூரிப்பினால் தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக கடமை அன்பு செய்யும் தூண்டுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த கடமை அன்பு செய்கிறதோட நின்று விடாமல் தேவன் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிற குணாம்சத்தில் பூரிப்படைந்து பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செய்யவும் நம்முடைய இருதயங்கள் படிப்படியாக தூண்டப்படுகின்றன. ஆகவே தேவனை பற்றிய சரியாக மதித்துணர்வில் அவருக்கு பிரியமானதை செய்கிற பிரதிஷ்டையின் விசுவாசம் பெற்றிருக்க நமக்கு உதவி செய்கிறது. இந்த தேவன் மீது இருக்கிற எதுவும் பிரதிபலன் எதிர்பாராத அன்புதான் விசுவாசத்தோடு இருக்க பெற்றிருக்கிறது. இவ்வாறாக பூரிப்பினால் நம்மையே ஜீவ புள்ளியாக ஒப்பு கொடுக்க முடிகிறது. அப்போ பிரதிஷ்டைக்கு என்றால் தேவனை பற்றிய சரியான மதித்துணர்வோடு அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலோடு இந்த பிரதிஷ்டைக்கு வருகிறோம். ஆகவே பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் முதலாவதான செயல்பாடாக விசுவாச ஒத்தாசையுடன் நம்மை பழி செய்ய பிரதிஷ்டை செய்ய நம்மை சாத்தியமாக்குகிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் இரண்டாவது செயல்பாடு நம்முடைய பிரதிஷ்டையின் பொருத்தனையை நிறைவேற்றுவதில் ஊக்கமாக செயல்படும் கிருபையாக இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு இருக்கிறது. எப்படி என்று பார்த்தால் பிரதிஷ்டையின் நடவடிக்கைகளை விசுவாசம் துவக்கி வைக்கிறது. பிரதிஷ்டை நடவடிக்கைக்கான தூண்டுதலை நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. பிரதிஷ்டை நடவடிக்கைகளில் நம்மை தாழ்த்தி கொள்வதற்கும் பிரதிஷ்டை நடவடிக்கைகளுக்கு தேவைகளுக்கு நம்மை ஒத்துழைக்கவும் கீழ்ப்படிதல் நமக்கு ஒத்துழைக்கிறது. கீழ்ப்படிதல் நம்மை கொண்டு சாத்தியமாக்குகிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதிபலன் எதிர்பாராத அன்பு கிரியை செய்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் உண்டாகிற பூரிப்பினால் பிரதிஷ்டைக்கு அடுத்த காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. தெய்வீக வார்த்தையின் வல்லமையினால் நம்மை பலப்படுத்துவதாக இருக்கிறது. இப்ப தெய்வீக வார்த்தையின் பூரிப்பினால் என்று பார்க்கும்போது ரட்சிப்பின் திட்டம், தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இவை எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. மீட்பின் கரையம் எவ்வாறு செயல்படுகிறது என்ற தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளும் போது இது நம்முடைய பிரதிஷ்டை போதனை நிறைவேற்ற நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்முடைய சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக போதிக்கவும் அவர்களை பலப்படுத்தவும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தவும் நம்மை தூண்டுவிக்கிறது. தேவனுக்கு சுகந்த வாசனையாக நம்மை இருக்க செய்கிறது. நம்முடைய ஊழியமும் நம்முடைய எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருப்பதற்கு நமக்கு மிகவும் சிறந்த விதத்தில் இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு உதவி செய்கிறது. விழித்திருந்து ஜெபிக்க செய்கிறது. கிறிஸ்துவை போன்ற இருதய விருப்பங்களை பெற்றிருப்பதற்கு நமக்கு சக்தி கொடுக்கிறது. நம்முடைய உணர்வுகளை பாவம், தன்னலம், உலகம் மற்றும் தப்பறையிலிருந்து பிரித்து கொள்ளவும் அவைகளை வெறுக்கவும் அவைகளை தவிர்க்கவும் அவைகளை எதிர்க்கவும் நமக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு உதவி செய்கிறது. அதோடு இவைகளை எதிர்த்து நீக்கி கொண்டால் மட்டும் போதுமா? நம்முடைய உணர்வுகளை நம்முடைய பிரியங்களை பரத்துக்குரிய காரியங்களில் இணைத்துக் கொள்ள இப்ப தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் அவைகளை இணைத்துக் கொள்ள மனுஷத்துக்குரிய எல்லாவற்றையும் தேவனுக்காக பயன்படுத்தவும் இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்புதான் நம்மை சாத்தியப்படுத்துகிறது. அதாவது
ஒரு நீர்த்தேக்கம் பல்வேறு கால்வாய்களுக்கும் நீரை அனுப்புகிறது போல அன்பு என்றும் ஒரு கிருபை மற்ற எல்லா கிருபைகளும் அபிவிருத்தி அடைய உதவி செய்கிறது. இந்த அன்பினால் நாம் பல்வேறு கிருபைகளை உருவாக்கவும் அதை ஆதரிக்கவும் அபிவிருத்தி செய்யவும் முடிகிறது. சோதனைகளின் மத்தியில் குணாம்சத்தை சமநிலைப்படுத்தி அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அன்பின் சொந்த சோதனைகளில் விசுவாச அபியாசத்தினால் நாம் வெற்றி அடைகிறோம். அன்பிற்கு வரக்கூடிய சொந்த சோதனைகளில் விசுவாச அபியாசத்தினால் வெற்றி அடைய முடிகிறது. விசுவாசத்தை தவிர மற்ற எல்லா கிருபைகளை விட குணாம்ச அம்சங்களில் மிகவும் உதவி செய்யக்கூடியது தீமையை சகிப்பதை அன்பு எளிதாக்குகிறது. இப்ப நான் விசுவாசத்தை தவிர மற்ற எல்லா கிருபைகளையும் விட அன்பு அதிகமாக தீமையை சகித்துக் கொள்ள நமக்கு உதவுகிறது. சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் ஆறுதல் அளித்து வெற்றி பெற செய்கிறது. தடைகளை மேற்கொள்ளவும் மரண பயத்தை அவித்து போடவும் ராஜ்யத்தில் கடம் பெறுகிறதும் அன்பு அளிக்கிறது. இப்ப மரண பயம் நீக்க வேண்டும் என்றால் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அதனால்தான் அப்போதன் பவுல் சொல்லி இருக்கிறார் 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது. இந்த அன்பை நாம் எவ்வாறு அபிவிருத்தி செய்து முடியும் வளர்த்து கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது அன்போடு மற்ற எல்லா கிருபைகளையும் இணைத்து கொண்டு அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதனால்தான் பார்க்கும்போது 2 பேர் 1:7-8 பார்க்கும்போது தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். அப்ப என்னன்னா அதோடு இதை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டார். ஆகவே நாம் மற்ற கிருபைகளோடு அன்பையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். பிரதிஷ்டை மனநிலையோடு இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பின் செயல்பாடை ஊக்கத்துடன் அபியாசிப்பதோடு தவறுகளிலிருந்து சுத்திகரித்து பலப்படுத்தி நம்மை சமநிலைப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பை உருவாக்க அபிவிருத்தி செய்ய நாடுவதற்கு விதங்களிலும் முறைகளிலும் நிரந்தரமான ஒழுங்குகள் கிடையாது. அன்பை எவ்வாறு அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிரந்தரமான ஒரு ஃபார்மெட் கிடையாது, ஒரு ஃபார்முலா கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரே விதமான பின்பற்றுகிற வழிமுறைகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் தனி நபர்களாக எல்லோருமே வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மிடம் இருக்கிற வித்தியாசப்பட்ட தன்மையும் வித்தியாசமான செயல்முறைகளை வலியுறுத்துகின்றன. ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய சிறந்த வழிமுறையை கடைபிடித்து அன்பை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். பொதுவான முறை என்று பார்க்கும்போது சத்தியத்தை படிப்பதிலும் தியானிப்பதிலும் அபியாசிப்பதிலும் பரப்புவதிலும் சத்தியத்தின் ஊழியத்தினால் வருகிற தீமையை சகிக்கிறதிலும் விழிப்புடன் ஜெபிப்பதிலும் ஒருவருக்கொருவர் உதவியை பெற்று அன்பை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இவ்வாறு வருகிற சோதனைகள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொண்டு அன்பை அபிவிருத்தி செய்ய வேண்டும். விசேஷித்த முறைகள் என்று பார்க்கும்போது அன்பின் வேத வாக்கியங்களை நாம் தேடி பிடித்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப வேத வாக்கியங்களில் அன்பின் வேத வாக்கியங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் தொகுத்து கொண்டு அவைகளை நம்முடைய இருதயங்களில் பற்றி பிடித்து கொண்டு அவைகளின் செல்வாக்குக்கு நம்முடைய இருதயங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அன்புக்குரிய வேத வாக்கியங்களை படிச்சா போதாது, அவைகளை இறுக பற்றி கொண்டா போதாது. அந்த வேத வாக்கியங்களின் செல்வாக்கு நம்முடைய இருதயத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். இது முதலாவது முறை. இரண்டாவது முறை பார்த்தோம் என்றால் தேவனுடையதும் கிறிஸ்துவனுடையதுமான குணாம்சங்களை பக்தியுடன் தியானித்து அந்த சாயலை நம்மில் உருவாக்கி தேவன் எத்தனை அன்பாக இருக்கிறார், இவ்வளவு நம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு செய்திருக்கிறார். அந்த ஒரு வேத வாக்கியமே தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். அதே போல யேசுவா கிறிஸ்துவும் கூட அவர் மீது இருந்த பிரியம் உமக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பை நாம் தியானிப்போம் என்றால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட பிரதிபல அன்பில் நம்மை உருவாக்கி கொள்ள முடியும். அன்பின் சோதனைகள் என்று பார்க்கும்போது
எந்த ஒரு குணாம்சமா இருந்தாலும், எந்த ஒரு குறிப்பையா இருந்தாலும், அது உருவாக்கப்பட்டு அபிவிருத்தி அடைந்து மட்டும் போதாது. அது சோதனையில் நிலைத்து நிற்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். அன்பும் கூட சோதிக்கப்பட வேண்டும். அன்பு எந்தெந்த விதத்தில் சோதிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தா, 3 விதத்தில் சோதிக்கப்பட வேண்டும். ஒன்று அன்பின் சாராம்சத்தில். பிரதிபலன் எதிர்பாராத நல்லெண்ணம். அப்ப பிரதிபலன் எதிர்பாராத நல்லெண்ணம் தான் அன்பினுடைய இருதயம். அந்த சாராம்சத்தில் அன்பு சோதிக்கப்பட வேண்டும். 2. 2வது பார்க்கும்போது, அன்பினுடைய பகுதி பொருட்கள் எலிமெண்ட்ஸ் என்று பார்க்கிறோம். மதித்துணர்வு, அனுதாபம் அல்லது இரக்கம் மற்றும் பழியின் ஊழியம். இந்த 3 விதத்திலும் அன்பு சோதிக்கப்படும். 3வதா பார்க்கும்போது, அன்பு பெற்றுக்கொள்வர்கள், பிரதிபலன் எதிர்பாராத அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அந்த சம்பந்தமாக சோதிக்கப்படும். தேவன், கிறிஸ்து, சகோதரர்கள், உலக மனுக்குலம், நம்முடைய சத்துருக்கள், இந்த 5 நிலையிலும் நம்முடைய அன்பு சோதிக்கப்பட வேண்டும். எப்படி சோதிக்கப்படும் என்று பார்க்கும்போது, அனுகூலமற்ற அனுபவங்களின் அழுத்தத்திற்கு கீழாக்கப்பட்டு நமக்கு வரக்கூடிய எதிர்பாராத அனுபவங்கள் மூலமாக நாம் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தேவன், கிறிஸ்து, சகோதரர்கள், உலக மனுக்குலம் மற்றும் சமூகங்களை பற்றிய மதித்துணர்வு, அனுதாபம் அல்லது இரக்கம் அல்லது பழியின் ஊழியம் பலவீனப்படுத்தி சமரசம் செய்து கொள்ளவோ அல்லது நொறுங்கி போகவோ செய்யும். அப்ப இந்த அம்சங்களில் வரக்கூடிய சோதனை எல்லாமே நம்முடைய பிரதிபலன் எதிர்பாராத அன்பை பலவீனமட செய்யும் அல்லது அந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பை நொறுங்கி போக செய்யும். சோதனைகள் மத்தியில் நம்மை நாமே சரியாக நடத்தி கொள்வோமானால் இத்தகைய அனுபவங்கள் தெய்வீக நிலைப்பாட்டின்படி நம்முடைய அன்பை பலப்படுத்தி உறுதிப்படுத்தும். இத்தகைய அழுத்தங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை சாத்தான் நமக்கு குறிப்பிடுவான். யெசுவா கிறிஸ்து வனாந்திர அனுபவத்திற்கு பிறகு சாத்தானால் சோதிக்கப்பட்டதை போல நம்மளுடைய அன்பிலும் கூட நாம் சோதிக்கப்படுவோம். தவறான வழிமுறைகளை நமக்கு குறிப்பிடுவான். ஆனால் அவனுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் தேவன் மீது கொண்டிருக்கிற பற்றுறுதியை விலையாக கொடுக்க வேண்டி வரும். அந்த லாயல்ட்டியை நம்ம விலையா கொடுக்க வேண்டியிருக்கும். இத்தகைய சோதனையில் சாத்தான் வெற்றி அடைந்தால் அது நம்முடைய இந்த அன்பை பலவீனப்படுத்தும். சாத்தானோடு சமரசம் செய்து கொண்டு செல்வதாக இருக்கும். இத்தகைய அழுத்தங்களின் மத்தியிலும் பற்றுறுதியோடு நிலைத்திருந்து இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு வெளிப்படுமானால் நிச்சயமாகவே நன்மை உண்டாகும். நம்முடைய அன்பின் தவறுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த சோதனைகள் மத்தியிலே களிம்பை நீக்கி சுத்திகரிப்பதாக இருக்கும். அந்த அன்பிலே இருக்கக்கூடிய சுயநலமான உலகத்தனமான பகுதிகளை நீக்குவதாக இருக்கும். அதோடு இந்த சோதனைகள் அனைத்தும் வெற்றி பெறும்போது தேவனுடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கும். சோதனைகளை நாம் விசுவாசத்துடன் சகித்துக் கொள்ளும் பொழுது நம்மை அவிசுவாசிகளிடமிருந்தும் நெறி கெட்டவர்களிடம் பிரித்தெடுக்கும். இழப்புகள், ஏமாற்றங்கள், தாமதங்கள், வியாதி, வலி, துக்கம், தடைகள், நம்முடையதும் பிறருடையதுமான தவறுகள், தோல்விகள், கஷ்டங்கள், பற்றாக்குறைகள், சிக்சைகள், எதிர்ப்புகள், துன்புறுத்தல்கள், கொளித்தல்கள், துன்பங்கள் போன்ற அனுகூலமற்ற அனுபவங்களால் அன்பு சோதிக்கப்படும். நமக்கு வரக்கூடிய இந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம அன்பை சோதிக்கப்படும். அந்த சோதனை எப்படி இருக்கும் என்றால், தேவன், கிறிஸ்து, சகோதரர்கள், உலக மனுக்குலம் மற்றும் சத்துருக்கள் மீதான அன்பு செய்வதை நாம் விட்டுவிடும்படி சாத்தான் சோதனைகள் மூலமாக நம்மை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவான். நாம் விடுதலை பெறுவதற்காக, சோதனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக ஏதேனும் தவறானதும் சாத்தானுடையதுமான வழிமுறைகளை கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். இதுதான் முக்கியம். அந்த நேரத்தில் நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஆனால் இந்த சோதனைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு
தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்றால் சோதனைகளில் வெற்றி பெறுவோம். அவன் கொடுக்கக்கூடியது உடனடி நிவாரணம், தற்காலிகமான ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு விடுதலை பெற்ற உணர்வு கிடைக்கும். ஆனால் சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக சோதனைகளில் வெற்றி பெற முடியும். அன்பின் சோதனைகளில் நாமாகவே சகித்துக் கொள்ள முடியாது. நாமாகவே நம்மால் சகித்துக் கொள்ள முடியும். அப்ப சோதனையை சகித்துக் கொள்வதில் நம்முடைய இரக்கமுள்ள பிதாவும் நமது ஆண்டவரும் உதவி செய்பவர்களாகவும் நம்மை விடுவிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதே போல யெசுவா கிறிஸ்து பார்க்கும்போது யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. பிதாவும் குமாரனும் நமக்கு சோதனைகளிலிருந்து கொடுக்கக்கூடிய விடுதலை உண்மையான விடுதலை. சாத்தானுடைய தவறான வழிமுறைகளை பின்பற்றினால் நமக்கு தற்காலிகமான ஒரு நிவாரணம் கிடைக்கும். அப்ப சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அன்பின் பல்வேறு வேத வாக்கியங்களின் செல்வாக்குக்கு நம்முடைய இருதயங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். சோதனைகள் மத்தியிலும் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பை தியானித்து அவர்களுடைய அன்பின் சாயலை நம்மில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் சோதனையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறையாகும். கடைசி பகுதியாக அன்பின் மகிமையான பலன்களை பார்ப்போம். அன்பினுடைய மகிமையான பலன்கள் என்ன என்று பார்த்தால், எல்லா கிருபைகளிலும் அன்பு அதிக மகிமையான பலன்களை தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் அளிக்கிறதாக இருக்கிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பு நாம் செய்யும் பொழுது இது தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நமக்கும் நன்மை செய்வதாக இருக்கிறது. நிச்சயமாகவே பிரதிபலன் எதிர்பாராத அன்பில் நாம் அந்த மதித்துணர்வு, அனுதாபம், பழி இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் அதிகம் பிரியப்படுகிறார். கிறிஸ்துவின் மூலமாக படைக்கிற எந்த பழியும் தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிற சிறந்த சுகந்த வாசனையாக பிரதிபலன் எதிர்பாராத இந்த அன்பு இருக்கிறது. அன்பு நமக்காக என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, தேவனை போன்றவர்களாக ஆக்குவதோடு தேவ சாயல் ஆதியில் இழந்து போன அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளவர்களாக ஆக்குவதோடு மற்றவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பு செய்யும் பொழுது முக்கியமாக சகோதரர்கள், உலகத்தார், சத்துருக்களுக்கும் கூட ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கிறது. ஆகவே அன்பை நாம் வெளிப்படுத்தப்படும் போது, பிரதிபலன் எதிர்பாராத அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாகவே காணமடைகிறார். அவரு காணப்படுத்தப்படுகிறார். அன்பின் அப்பியாசம் யெசுவாவை தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நிர்வாகியாக ஆக்கியிருக்கு. தேவன் மீது இருந்த அந்த அன்பு, அவர் மீது அவர் வைத்திருந்த அந்த பற்றுறுதி தான் இன்னைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் தேவனுடைய எக்ஸிக்யூட்டிவா இன்னைக்கு ஆயிருக்கார். அதே போல அன்பின் அப்பியாசம் தான் அப்போஸ்தலர்களை உயிர்ப்புள்ளவர்களாக்கி பரம எருசலேமின் அஸ்திவாரங்களாக ஆக்கி இருக்கிறது. யூதருக்கும் புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க அப்போஸ்தலர்களை இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு தூண்டுவித்தது. பாவம், தன்னலம், உலகத்தனம் போன்ற தப்பறையை மேற்கொள்ள இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போல சிறுமந்தையினரை ராஜ்யத்தின் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறது. அடுத்தபடியா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தோய்த்து வஸ்திரங்களை வெண்மையாக்கி கொண்ட திரள் கூட்டத்தாரை ஆவிக்குரிய லேவியர்களாக ஆக்கியிருக்கிறது. தேவன் மீது இருந்த அந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு தான். பொதுவாகவே அன்பு தேவனுடைய காரியத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை ஆக்குகிறது. தேவன் மீது இப்படிப்பட்ட அன்பு இருந்தா தான் நம்ம தேவனுடைய காரியத்தில் பக்தி வைராக்கியத்தோடு செய்ய முடியும். அதே போல வரவிருக்கும் மில்லியன ராஜ்யத்தில் சுயாதீனமாக செயல்படக்கூடிய கிருபையாக அன்பு இருக்கிறது. புது உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து என்றென்றுமாக ஜீவிக்கிறதை நாம் அடைந்து கொள்ள உதவி செய்வதும் இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்புதான்.
இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு தேவனுக்கு ஊழியம் செய்வதை எந்த காலத்திலும் நிறுத்திக் கொள்ளாது. அன்பு அவருக்கு ஊழியம் செய்வதில் பிரியப்படும், சந்தோஷப்படும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும். வரவிருக்க மில்லினிய ராஜ்யத்தில் அன்பே பிரதானமாக இருந்து மறுசீர்திருத்த காலத்தின் மறுசீரமைப்பின் நடவடிக்கைகளை முன்னேற்றுவதாக இருக்கும். அப்ப சத்தியத்தின் அறிவை கொடுப்பதிலும் அவர்களை தூக்கி எழுப்புவதிலும் இந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பு தான் ஊக்கப்படுத்தும். ராஜ்யத்தின் புது உடன்படிக்கையின் சிலாக்கியங்களுக்கு கீழ்ப்படிந்து மனுஷீக பூரணத்தை அடைந்திட தூண்டிருக்கிற சக்தியாக இந்த அன்பு இருக்கும். சொற்பகால சோதனையில் வெற்றி பெற்று நித்தியத்துக்கும் ஜீவிக்கிற ஆசீர்வாதத்தை அடைந்திட அன்பில் தான் உதவி செய்யும். விசுவாசம் நீங்களாக மற்ற எல்லா கிருபைகளையும் விட தேவனை பிரியப்படுத்துவதிலும் கனப்படுத்துவதிலும் அன்பு சிறப்பாக செயல்படுகிறது. ஆகவே தூண்டுவிக்கப்பட்ட பின் அதிக ஊக்கமாக செயல்படுகிற கிருபைகள் அன்பு. அன்பை நாம் தூண்டிவிட்டனா தொடர்ந்து அது ஊக்கமாக செயல்படக்கூடியவர். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அன்பு என்பது பார்க்கும்போது இது பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. இதை நாம் எப்படி ஏற்க வேண்டும் என்று நாம் இந்த பாடத்திலே பார்த்தோம். அதனுடைய வகைகளை பார்த்தோம். அதில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது மதித்துணர்வு மற்றும் அனுதாபம் அல்லது இரக்கம், பழியின் காரியம் 3 இருக்கு. இப்படிப்பட்டதுக்கு அதுக்கு அது பொறுமையினால் நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பை நாம் அபிவிருத்தி செய்து கொள்ளும். அன்பின் உருவாக்கத்தில் மற்ற கிருபைகளோடு இணைத்துக் கொண்டு நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அது உருவாக்கப்பட்ட அன்பு சோதனைகள் மத்தியில் சோதிக்கப்படும் போது நாம் பிரயாசத்தினால் தொடர்ந்து அன்பிலே நீடித்து நிலைத்திருக்க பொறுமை நமக்கு உதவி செய்கிறது. அவ்வளவுதான். தேங்க்யூ பிரதர். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்படுதா?